Hi friends, welcome to Jay's Creations. நம்ம நிறைய எபிசோட்ஸ்ல நிறைய ஐட்டங்கள்லாம் பார்த்துனோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த எபிசோடில் நான் சில பெயிண்ட் பண்ண ப்ளவுஸ் பீஸஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது காமிக்க போகிறேன். அதை பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடில் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறதில்ல, ஆனால் நான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ண சில ப்ளவுஸ் பீட்ஸை காமிக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ் பீட்டில் பேக்கில் முதுகில் இந்த மாதிரி ட்ரைபல் ஃபேஸ் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஒரு எபிசோடில் நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் ஐட்டம் வேணும் அப்படின்ட்டு. அதே ஐட்டம்ஸ் தான், சேம் ஃபேப்ரிக் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ரஷஸ், அதில் எல்லோ கார்பன் யூஸ் பண்ணி இந்த டிசைனை ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கோல்டு பெயிண்ட் நான் அடிச்சிருக்கேன், பேர்ல் மெட்டாலிக் கோல்டு. ஏன்னா அது ஜுவல்லரி பார்ட் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறமா அது காஞ்சதுக்கப்புறம் அதில் ஷேடிங்கும் கொடுத்துருக்கேன், டீட்டெயில்டு ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எந்தெந்த கலர் எங்கெங்கே வேணும் அப்படின்னு பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணி பண்ணலாம். ஒன்றோட ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த ஃபேஸ் எடுத்துனீங்கன்னா இங்கே ஒயிட்டையும் க்ரோம் எல்லோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ் கோட் நான் கொடுத்துருக்கேன். அது காயறதுக்குள்ளே அதில் பேர்ன்ஸியானா கொஞ்சமாக எடுத்துட்டு அங்கே இந்த இடங்கள்லாம் ஷேட் பண்ணிருக்கேன். எஸ்பெஷலி பிலோ த ஐப்ரோஸ், இந்த சைடில் இந்த சின் கிட்டக்க ஷேட் பண்ணிருக்கேன். இந்த லேடி பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பேர்ன்ஸியானா அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ் கோட் கொடுத்துருக்கேன். அது காயறதுக்குள்ளே அதில் ஆரஞ்சு எடுத்துட்டு நான் இங்கே ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி, இப்போ 2 லேடிஸ் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு லேடிக்கு ஒரு கலரும் இன்னொரு லேடிக்கு இன்னொரு கலரும் கொடுக்கலாம். இப்போ இந்த ட்ரைபல் அப்படிங்கும்போது நம்ம ஒன்றுத்துக்கு கிரே கலர் கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் பிளாக்லேயும் நம்ம ஷேடிங் கொடுக்கலாம். ஸோ இங்கே நான் இந்த ஃபேப்ரிக் கலர் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணி இந்த ஃபேஸ் கலர் அதாவது ஸ்கின் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்டு இந்த ஜுவல்லரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர், அந்த கோல்டு இல்லை, சப்போஸ் உங்கள்கிட்ட கோல்டு இல்லை நீங்கள் எல்லோ கலரே யூஸ் பண்ணலாம். எல்லோ அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதில் கொஞ்சமாக எல்லோலேயே நம்ம ஷேடிங் கொடுக்கலாம். ஸோ இது ஒரு ப்ளவுஸ் பிட். அடுத்த ப்ளவுஸ் பிட்டில் என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் பார்க்கலாமா? இதுலேயும் அதே மாதிரி ஒரு ட்ரைபல் ஃபேஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே ஹேருக்கு ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஃபேஸ்க்கு ஒயிட் அண்ட் பேர்ன்ஸியானா மட்டும்தான் கொடுத்துட்டு அதே பேர்ன்ஸியானால ஷேடிங்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதர் ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒயிட் டாட்ஸ் வச்சுருக்கோம். அந்த ஜுவல்லரி போர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தில் போட்டுருக்க செயினில் அந்த நூலாக இருக்கிற மாதிரி தெரியறதுக்கு பேஸ் கலர் கொடுத்துட்டு அப்புறம் பிளாக்ல தின் ஸ்ட்ரோக்ஸில் லைன்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். இன்னொரு பீஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது உங்களுக்கு ஒரு பேரட் ஒரு இதில் உட்காண்டிருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த பேஸ் கலர் ஒன்ஸ் அகெயின் எடுத்துகிட்டு என்ன கலருங்கிறத பார்த்துட்டு அதில் மேட்ச் ஆகக்கூடிய கலர்ஸ் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கு. அண்ட் இங்கே பேரட், பீகாக் அப்படிங்கிறதுல அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே நான் க்ரீன் கலர் கொடுத்துட்டு அதில் கான்ட்ராஸ்டாக தெரிகிற மாதிரி இங்கே க்ரோம் எல்லோ வித் ஆரஞ்ச் வாஷிங், இங்கே உங்களுக்கு லைட்டு ப்ரௌன் கொடுத்துட்டு அதில் காப்பரில் நான் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ பேர்ல் கலர்ஸ், பேர்ல் மெட்டாலிக் கலர்ஸ் அண்ட் ரெகுலர் கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர், அதாவது பேர்ல் மெட்டாலிக் கோல்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் இந்த குட்டி குட்டியாக இந்த பேச்சஸ் எல்லாம் பிளாக் அவுட்லைன் போடலாம். போட்டு முடிச்சுட்டு உள்ளே இருக்கிற கேப்பில் கோல்டு மேலே கோல்டு லைனர் யூஸ் பண்ணி லைன்ஸ் போட்டிருக்கேன். இங்கேயும் அதே மாதிரி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அடுத்த பீஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சேம் பிக்சர் தான், பட் ஃபேப்ரிக் கலர் மட்டும் மாறி இருக்கு. அதே காம்பினேஷன் இங்கே நான் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் பாருங்கள், இதில் ஒன்ஸ் அகெயின் அ ட்ரைபல் ஃபேஸ். முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒயிட் அண்ட் பேர்ன்ஸியானா கலர் எடுத்துகிட்டு கலரை மிக்ஸ் பண்ணி லைட்டராக கொண்டு ஃபேஸில் கொடுத்துட்டு அதில் சியானாலேயே நம்ம இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்துருக்கோம். இந்த ஃபேஸ் நல்ல ஹைலைட் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த சாரீ போர்ஷன் நல்ல ஆரஞ்சு கொடுத்துட்டு ஆரஞ்சில் ரெட்டில் ஷேடிங் கொடுத்து அதே ரெட் கலர், அதாவது கிரிம்சன் கலர் எடுத்துகிட்டு குட்டி குட்டி குட்டியாக உள்ள டிசைன்ஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லீவ்ஸ்க்கு க்ரீனாக கொடுக்காம ஒரு லீஃப்க்கு ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு ஒரு போர்ஷன் க்ரீனாகவும் ஒரு போர்ஷன் இந்த பேஸ் கலர் அப்படியே விட்டுருக்கேன். அந்த பேஸ் கலர் ஃபுல்லாக தெரியாமல் இருக்கிறதுக்கு பிளாக் லைன்ஸ், மதுபனின்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஸ்டைலில் இங்கே நான் லைன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப். இதில் நம்ம பாதி ஒர்க் பண்ணியிருக்கோம், பாதியில் வெறும் லைன்ஸ் மட்டும் போட்டிருக்கோம் இந்த லீஃபில். இன்னொரு பீஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிள் ஒரு அன்னபக்ஷி பேட்டர்ன் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி நம்ம க்ரீன் கலர், இப்போ உங்களுக்கு க்ரீம் கலரில் இருக்கிறதுனால இந்த எல்லா கலர்ஸுமே நல்லா பிரைட்டாக நல்லா தெரியும். ஸோ அதனால் இந்த பேர்டுக்கு க்ரீன் கலர் லைட் க்ரீன் கொடுத்துட்டு அதில் டார்க் க்ரீனில் வாஷ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம்.
முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரியே ஒன் ஆஃப் த ப்ளவுசஸ்க்கு சொன்ன மாதிரியே இதில் வந்து கோல்டு பெயிண்ட் எங்கெல்லாம் வேணுமோ அங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பிளாக்ல லைன்ஸ் எல்லாம் போட்டுட்டு ரெண்டு கோல்டு அண்ட் பிளாக் ரெண்டும் காஞ்சதுக்கப்புறம் பேர்ல் மெட்டாலிக் கோல்டு லைனர் 3D அவுட்லைனர் எடுத்துகிட்டு இது உள்ள லைன்ஸ் போட்டிருக்கோம். அங்கங்கே ஸ்டோன்ஸும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா லைனரே நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி அந்த ஸ்டோன்ஸ் அதில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இந்த எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 6 வெரைட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ப்ளவுஸ் பீசஸில் எப்படி நம்ம பெயிண்ட் பண்ணினோம் அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேனல் வராமல் பார்த்துட்டு வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் இன்னொரு ஐட்டமோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜேஸ் கிரியேஷன்ஸ்.